அவங்க வந்தா தான் நாங்க போறோம். சரியா? அதுக்குள்ள நீங்க பண்ண வேணாம். படிக்கிற சரி சரி வா அப்புறம் என்ன போடுவோம். ஒரு டிவி கார் வரணும் அவங்க சேர்ந்து போடுவோம். குருவத்தி குசோண்டு கிராமத்து சார்பாக கோனார்வெட்டி, இளந்தகுளம் மற்றும் பழைய குசோண்டு ராமன்குளம் அனைத்து கிராமத்து பொதுமக்கள் சார்பாகவும் ஏற்கனவே இந்த ஊருக்கு குருவத்தி கிராஸ் என்ற பஸ்ஸு வந்து கொண்டு இருந்தது. அந்த பஸ்ஸை வந்து நிறுத்தி விட்டார்கள். 6 மாத காலம் ஆகிப்பட்டு 6 மாத காலமாக நாங்கள் பல முறை மனு கொடுத்துள்ளோம். இதுவரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஆனால் இது மேனேஜர் வந்து அனுப்புவோம் என்று சொல்கிறார். ஆனால் செக்ஷன் கிளர்க் வந்து கனகராஜன் என்பவர் இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாரு. நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் என்று சொன்னோம். ஆனால் அது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. இதனால் இந்த பொதுமக்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளை எல்லாருமே இன்றைக்கி போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த பொதுமக்கள் கேமராக்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா, என் பேர் ஞான செல்வம். நான் வந்து குதிரை ஊற்றி எங்கள் கிராமம் வந்து 7 கிராமத்துக்கு வந்து பஸ்ஸு வரும். இந்த கழுவுங்குளம் 56 கழுவுங்குளம் வந்துட்டு 8 தடவை வரும், 8 ட்ரிப்பு வரும். அந்த 8 ட்ரிப்பு என்ன அப்படின்னாக்கா கரெக்ட் டைமுக்கு வர்றதில்லை. காலையிலே 6 மணிக்கு ஒரு பஸ்ஸு திரும்பும், திருப்பி 8 மணிக்கு வர வேண்டிய பஸ்ஸு வர மாட்டேங்குது. 8:15 வருது, 9 மணிக்கு வருது. அதே வந்து குருவத்தி கிராஸ் வந்துட்டு 8 மணிக்கு சார்பாக திரும்பிடும். அந்த திரும்பும் பொழுது அந்த 7 கிராமத்து பிள்ளைகளும் அந்த ஒரு பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியும். அதில் மட்டும் அந்த பஸ் வரவே இல்லை, நிறுத்திட்டாங்க. அந்த பஸ்ஸுக்காக நாங்கள் மனு கணக்கு இல்லை, எல்லா அதிகாரிகிட்டும் கவர்மெண்ட்டு டிப்போ உழைப்பு கொடுத்துட்டோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எங்களுக்கு இல்லை. இப்போ என்ன அப்படின்னாக்கா, இப்போ பஸ் வந்து ஸ்டாப்லேயே நிறுத்த மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் நிறுத்த மாட்டாங்க. 7 மணிக்கு வர வேண்டிய பஸ் 7:30க்கு வருது, 7:30க்கு வர வேண்டிய பஸ் 9 மணிக்கு வருது. அப்படியே வந்தாலும் கழுவுங்குளம் வந்து ஈச்சனோட பாதை வழி திருப்பிடுறாங்க. பஸ் ஸ்டாப்ல பஸ் எந்த பஸ் நிற்கிறது இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து அந்த கோரிக்கை நாங்கள் கொடுத்தது வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லாமல் தான் நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே பஸ் மறியல் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கரெக்டான பஸ்ஸு வரணும். 56 கிராஸ் கட்டாயம் எங்களுக்கு வந்தாகணும். ஏன்னா நைட்டில் வந்து காலையில் 7 மணிக்கு போகிற பிள்ளைங்க 56 கிராஸ் குதிரை குத்தி 7 மணிக்கு போகிற பிள்ளைங்க நைட்டு 8:30 மணிக்கு வர்றாங்க. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க வாழ்வாதாரம், அவங்க படிப்பு போகுது. எங்கே எல்லாரும் கட்டடத்து வேலைக்கு போகிறோம். இந்த ஊரில் இருந்து அந்த வேலைக்கு போகிறது வந்து போக முடியல. இப்போ 8:30 மணிக்கு பஸ்ஸில் போனாக்கா அந்த பிள்ளைகள் வந்து ஸ்கூலில் பூட்டிடுறாங்க. எங்கள் வயசு பிள்ளைகள்லாம் தனியாக வர்றாங்க. தனியாக வரும்போது என்ன நடக்குன்னு யாருக்குமே சொல்ல முடியல. நிறைய விஷயங்கள் வந்து பாலியல் வன்முறை நடந்திருக்கு. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து தீவிரமாக வந்து நாங்கள் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இதில் வந்து டிப்போ மேனேஜர் வரணும். கலெக்டர் ஹவுஸில் வந்து சப் கலெக்டர் வந்தாலும் சரி, கலெக்டர் வந்தாலும் சரி, எங்களுக்கு இது ஒரு தீர்வு காணாமல் நாங்கள் வந்து அமைச்சர் இப்போதான் அமைச்சர் வந்தார், நன்றி சொல்ல அந்த அமைச்சர் கவனத்திற்கும் போகணும். எங்களுக்கு சொல்லிட்டோம், ஆனாலும் அந்த கவனத்துக்கு வரணும். எங்களுக்கு இந்த கரெக்டான பஸ் டைம் கொடுத்தா சந்தோஷப்படுவோம். மாப்பிள்ளை